ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஃபாரடேஸ் உடைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் லா. அதில் ரெண்டு லா இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் லா வித் எக்ஸ்பெரிமெண்டலாக நம்ம பார்க்க போகிறோம், ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்றாரு அப்படின்னா, the magnetic flux in a closed circuit, அதாவது magnetic flux linked with closed circuit changes whenever magnetic flux changes and EMF is induced. இதுதான் அவருடைய கான்செப்ட். அப்படின்னா என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டயக்ராம் பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் எ காயில். ஸோ இந்த காயில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரெண்டு எண்ட் இருக்கு இல்லையா, காயிலுடைய இந்த பக்கம் இதுல ரெண்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, ஒரு கால்வாமீட்டரோட கனெக்ட் பண்ணிருக்கேன். சோ கால்வாமீட்டருக்கு அதை பத்தி நமக்கு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் தேர்ட் யூனிட்ல. கால்வாமீட்டர் எதுக்கு யூஸ் பண்றோம்? which is used to measure the flow of current. சோ இந்த சர்க்யூட்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது தெரிஞ்சுக்கிறதுக்காக கால்வாமீட்டர் வச்சிருக்கேன். அப்ப கால்வாமீட்டர்ல பாயிண்டர் இப்படி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல 0, ரைட்டா? இந்த இடத்துல கால்வாமீட்டர்ல இருந்து 0. சோ சப்போஸ் இந்த சைடுனா 1 2 3 4 அப்படினு. சப்போஸ் இந்த சைடு -1 -2 -3 -4 சும்மா ஒரு ரெஃபர்க்காக சொல்லுவாங்க. சோ அப்ப கால்வாமீட்டர்ல இப்போ ஃபர்ஸ்ட் டயகிராம் பாருங்க. ஒரு க்ளோஸ்ட் சர்க்யூட் எடுத்திருக்கோம், காயில் வித் கால்வாமீட்டர். இட் இஸ் a primary circuit, ரைட்டா? இந்த சின்ன சர்க்யூட்டுக்கு பக்கத்துல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பார் மேக்னெட் எடுத்துக்கிறேன், நார்த் போல் சவுத் போல். இப்போ நான் இந்த சர்க்யூட் இங்கே இருக்குது, இது திஸ் இஸ் எ சர்க்யூட், இது மேக்னெட். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் எனக்கு அதிகமாகவே இருக்குது. இதையும் நான் மூவ் பண்ணல, இதையும் நான் மூவ் பண்ணல. அப்போ ரெண்டு பேருமே எனக்கு எப்படி வச்சிருக்கேன் அப்படின்னா, ஸ்டேஷனரியாக கான்ஸ்டன்ட்டாக வச்சிருக்கேன். அதான் இங்கே போட்டிருக்கேன் ரெஸ்ட். நான் மேக்னெட்டாக மூவ் பண்ணலை, ஆனால் மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன். பக்கத்தில் கொண்டு வந்து என்ன பிரயோஜனம்? மூவ் பண்ணாதான், எனக்கு மூவ் ஆனாதான் சார்ஜஸே மூவ் ஆகும். ரெஸ்ட்ல இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட் மாதிரி தான். அப்போ இங்கே சார்ஜஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்குது. அப்போ இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, கால்வாமீட்டர்ல எந்த டெஃப்ளெக்ஷனுமே ஆகாது. கால்வாமீட்டரை பார்க்குறேன். ஆக்சுவலாக வந்து நான் ஒரு பார் மேக்னெட்டை என்ன பண்ணுறேன், வாங்கி இவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு 10 மீட்டர், 1 மீட்டர் வச்சுக்கணும். 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் நான் இந்த ரெண்டையுமே செப்பரேட்டாக ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிட்டு நான் கால்வாமீட்டரில் பாயிண்டரை பார்க்குறேன். அப்போ எனக்கு பாயிண்டர் என்ன காமிக்குதுன்னா, 0 வேல்யூ காமிக்குது. அப்போ நல் டெஃப்ளெக்ஷன். அப்போ டெஃப்ளெக்ஷனே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அந்த சர்க்யூட்டோட கரண்ட் ஃப்ளோ ஆகல. இதுதான் அவர் ஃபர்ஸ்டா சொன்னாரு. ரெண்டாவது பாருங்க, இப்ப இந்த காயில வந்து அவர் ஸ்டேஷனரியா தான் வச்சிருக்காரு. காயில வந்து என்ன பண்ணல, மூவ் பண்ணல. காயில ஸ்டேஷனரியா வச்சுக்கிட்டு இந்த மேக்னெட்டை மூவ் பண்றாரு. மேக்னெட்டை என்ன பண்றாரு, அதோடைய நார்த் போல்ஸ் இல்லையா, டுவர்ட்ஸ் த காயில். அதோடைய நார்த் போல் என்ன பண்ணுது, காயில நோக்கி வர்ற மாதிரி அவர் மூவ் பண்றாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காயிலுக்குள்ள இவன்ட்ட என்ன இருக்கும், நார்த் போல்ல இருந்து சவுத் போல் வரைக்கும் இவன்ட்ட என்ன இருக்கும், ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமா? சோ அந்த ஃபீல்டு எனக்கு என்ன ஆகுது, இப்ப யாரோட லிங்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபீல்டு எனக்கு இப்ப இவனோட லிங்க் ஆகுது. யாரோட? இந்த காயிலோட லிங்க் ஆகுது. ஐ மீன் இந்த ஃப்ளக்ஸ் வந்து இப்ப லிங்க் ஆகுது. ஃப்ளக்ஸ் இஸ் நதிங் பட் ஃபீல்டு, அப்படிதானே படிச்சோம். அப்ப இந்த ஃப்ளக்ஸ் வந்து எனக்கு இந்த காயிலோட லிங்க் ஆகும் போது எனக்கு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காயிலுக்குள்ள இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் வந்து டிஃபரெண்ட் ஆகுது. பொட்டன்ஷியல் சேமா இருந்துச்சு, அதனாலதான் எனக்கு வந்து டெஃப்ளெக்ஷனே இல்லை. அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா, இவன் கொடுக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் லிங்க் என்ன ஆகுது, இந்த சர்க்குலர் காயில மாறி 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 வர்றப்ப எனக்கு பொட்டன்ஷியல் வந்து டிஃபரெண்ட் ஆகுது. அந்த பொட்டன்ஷியல் டிஃபரெண்ட் ஆகுறதுனால எனக்கு ஒரு EMF டெவலப் ஆகுது. அந்த EMF டெவலப் ஆகுறதுனால எனக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த கரண்ட் தானா ப்ரொடியூஸ் ஆகல, நான் தான் ப்ரொடியூஸ் பண்ண வச்சேன். அதனால இது பேர் இன்டியூஸ்டு கரண்ட். அப்ப அந்த இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதா இல்லையா, அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? அப்ப கால்வாமீட்டர்ல எனக்கு இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, ரைட் சைடு அதோடைய டெஃப்ளெக்ஷன் இருக்குது, சரியா? ஸோ டெஃப்ளெக்ஷன் இந்த சைடு இருக்குது, சரியா? ஐ மீன் நல்ல இருந்தது, இப்ப இப்படி இருந்த டெஃப்ளெக்ஷன் எனக்கு இப்படி ஆயிருக்கு. சோ டெஃப்ளெக்ஷன் 0ல இருந்தது, இப்போ என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் மூவ் ஆயிருக்கு. அப்ப டெஃப்ளெக்ஷன் எனக்கு காமிக்குது. அப்ப கண்டிப்பா இதுக்கு பேர் மொமெண்டரி டெஃப்ளெக்ஷன் சொல்லுவாங்க. மொமெண்டரினா நீ மேக்னெட்டை கொண்டு வர அடுத்த செகண்ட் எனக்கு என்ன ஆயிரும், டெஃப்ளெக்ட் ஆயிரும். திஸ் இஸ் மொமெண்டரி டெஃப்ளெக்ஷன், சரியா? இது செகண்ட். அடுத்து தேர்ட் என்ன பண்றாரு அப்படின்னா, மூணாவது கேஸ்ல மேக்னெட்டை எடுத்துட்டு வந்துட்டு, ஆக்சுவலா இந்த காயில் தானப்பா, இந்த காயில் நீங்க வந்து ஸ்ப்ரிங் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரிங் இப்படி தானே இருக்கும்.
ஸ்ப்ரிங் பாத் இப்படிலாம் சுத்திருக்கும். அப்ப நடுவுல ஃப்ரீயா தான் இருக்கும். இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ள வந்து இந்த மேக்னெட்டை வச்சிடறாரு. ஸ்ப்ரிங்குக்குள்ள வந்து மேக்னெட்டை வச்சிடறாரு, அவ்வளவுதான். இப்பயும் பாருங்க, வச்சா என்ன இருக்கும், நான் காயிலையும் மூவ் பண்றது இல்ல, மேக்னெட்டையும் மூவ் பண்றது இல்ல. அப்ப ரெண்டு பேருமே இங்க ஸ்டேஷனரி. அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னா மறுபடியும் எனக்கு தெர்மோமீட்டர் வந்து 0 காமிக்குது. ஸோ இது மூணாவது கண்டிஷன். அடுத்து நாலாவது பாருங்க. இப்ப என்ன பண்றாருன்னா அந்த காயிலை நோக்கி கொண்டு வந்த மேக்னெட்டை உள்ள வச்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் கொண்டு வரல, இங்கே தான் இருந்துச்சு. அடுத்து பக்கத்துல கொண்டு வந்தாரு. கொண்டு வந்தோடனே எனக்கு டெஃப்ளெக்ஷன் காமிச்சிருச்சு. அடுத்து உள்ள தூக்கி போட்டாரு, டெஃப்ளெக்ஷன் இல்ல. இப்ப எடுக்கிறாரு வெளியில. இப்ப அதான் ஆர்வமா இருக்கு. என்ன பண்றாரு, மேக்னெட்டை அந்த காயிலுக்குள்ள இருந்து வெளியில எடுக்கிறாரு. எடுத்த உடனே எனக்கு டெஃப்ளெக்ஷன் என்ன பண்ணிப்பாரு, அப்படியே ஆப்போசிட். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி இருந்துச்சு, செகண்ட் கேஸ்ல எனக்கு இப்படி போயிருச்சு. அடுத்து திருப்பி டெஃப்ளெக்ஷன் 0. அடுத்து எனக்கு என்ன டெஃப்ளெக்ஷன் அப்படி இந்த சைடு ஆப்போசிட் சைடு ஒரு டெஃப்ளெக்ஷன். அப்படினாலுமே என்ன, ஏன்னா மூவிங்ல இருக்கு, ஏதோ சம்திங், ஏதாவது ஒருத்தி மூவ்மெண்ட்ல இருக்கணும். அப்போ எனக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அது கரண்ட் பாரு எந்த டைரக்ஷன்ல ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, அடுத்து அஞ்சாவதுல பாருங்க. இது இந்த அஞ்சாவது டயக்ராம பார்க்கும்போது நமக்கு அப்படியே வந்து செகண்ட் டயக்ராம் மாதிரியே இருக்கும். ஏன்னா என்ன பண்றேன், மேக்னெட்டை காயிலுக்கு கிட்ட கொண்டு போறேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் கொண்டு போகும்போது அதோட ஸ்பீடு v1. இப்போ நான் கொண்டு போற ஸ்பீடு v2. அப்படின்னா என்னன்னா ஃபர்ஸ்ட் கொண்டு போன ஸ்பீடை விட அதிகமா என்ன பண்றேன், ஒரு ஹை ஸ்பீடுல உள்ள கொண்டு வரேன். அப்ப நான் ஹை ஸ்பீடுல உள்ள கொண்டு வந்த உடனே எனக்கு என்ன ஆகுதுன்னா டெஃப்ளெக்ஷன் வந்து எவ்வளவு தூரம் மேக்ஸிமம் காமிக்க முடியும். சப்போஸ் இங்கே ஒரு டெஃப்ளெக்ஷன் வந்து 10 அப்படின்னா இங்கே ஒரு டெஃப்ளெக்ஷன் வந்து 100. அப்ப நம்ம மேக்னெட்டை ரொம்ப ஃபாஸ்டா மூவ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு காயில்ல இன்டியூஸ்டு கரண்ட் அதிகமா கிடைக்குது. ரைட்டா? இதுதான் வந்து 5th டயக்ராம். அடுத்து 6th டயக்ராம் பாருங்க. அப்படியே வந்து நம்ம 3rd டயக்ராமுக்கு இது வந்து 4th டயக்ராம் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா என்ன பண்றாங்க, இங்கேயும் மேக்னெட்டை வெளியில எடுத்துட்டு தான் போறோம். மேக்னெட்டை காயில இருந்து நீ வெளியில எடுக்கிற, அப்ப நீ கொடுத்த ஸ்பீடு வந்து சப்போஸ் நீ வந்து ஸ்பீடு வந்து v1. இப்ப நீ என்ன பண்ற, அந்த கொடுத்த ஸ்பீடை விட இப்ப அதிகமான ஸ்பீடை கொடுக்குற v2. இப்படி கொடுக்குற ஸ்பீடு வந்து v2, பட் v2 இஸ் கிரேட்டர் தென் v1. அப்ப மெதுவா எடுத்துட்டு போயிருப்ப. இப்ப என்ன பண்ற, வேகமா எடுக்கிற. சோ வேகமா எடுத்த அடுத்த செகண்ட் எனக்கு என்ன ஆகுது, டெஃப்ளெக்ஷன் எனக்கு என்ன பண்ணுது, இந்த சைடு எனக்கு மேக்ஸிமம் காமிக்குது. சோ ஃபர்ஸ்ட் இந்த சைடு எனக்கு மினிமம் 10னா இப்போ இந்த சைடு மேக்ஸிமம். அப்ப whenever there is a relative motion between the magnet and coil, whenever there is a relative motion between coil and magnet and EMF is developed, due to the EMF induced current is produced in the circuit. So புரியுதா? இதுதான் ஃபர்ஸ்ட் அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா கிடைக்கக்கூடிய ஒரு லா. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா அவர் என்ன பண்ண வராரு அப்படின்னா, இந்த காயிலுக்கும் இந்த மேக்னெட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்குது. தட் இஸ் ரிலேட்டிவ் மோஷன் இருக்குது. மோஷன் ரொம்ப முக்கியமானது. யாரோ ஒருத்தி மூவ் ஆகுற. இப்போ இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை நீ மாற்றி கூட பண்ணலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபுல்லா த்ரூஅவுட் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஃபுல்லா நான் என்ன பண்ணேன்னா, நான் காயில மூவ் பண்ணவே இல்லை, மேக்னெட்டை மட்டும் உள்ள கொண்டு வந்தேன், வெளியில எடுத்தேன். ஆனா இப்ப நீ மேக்னெட் அதே இடத்துல வச்சுட்டு இந்த காயிலை நீ என்ன பண்ணிக்கலாம், மூவ் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணாலும் உனக்கு இதே ரிசல்ட் தான் கிடைக்கும். ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாரு, whenever இதோட ரிசல்ட் whenever there is a relative motion between the magnet and coil, இல்லைன்னா coil and magnet, எப்படி சொன்னாலும் எனக்கு என்ன ஆகும், EMF is developed. சொல்றது புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல எனக்கு பொட்டன்ஷியல் வந்து ஈக்குவலா இருந்துச்சு, அதனால டெஃப்ளெக்ஷன். செகண்ட் கண்டிஷன்ல எனக்கு பொட்டன்ஷியல் டிஃபரெண்ட் ஆயிடுச்சு, அதனால கரண்ட் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ பொட்டன்ஷியல் ஃபர்ஸ்ட் நான் கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டுனால, நான் கொடுக்கக்கூடிய ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னால எனக்கு அடுத்து என்ன, எனக்கு வோல்டேஜ் வேரி ஆகுது, பொட்டன்ஷியல் டிஃபரெண்ட் ஆகுது. அதுதான் இஎம்எஃப். அந்த இஎம்எஃப் ஏன்னா இங்க ஒரு க்ளோஸ்டு சர்க்யூட் தான் சொல்றோம். அந்த இஎம்எஃப்னால எனக்கு ஃபர்தர் என்ன கிடைச்சு, ஒரு இன்டியூஸ்டு கரண்ட். ஏன் வந்து இன்டியூஸ்டு கரண்ட், ஏன்னா நம்ம கொடுத்தது, நம்மளால என்ன பண்றோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்து அதை ப்ரொடியூஸ் பண்ண வச்சோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கார்னோமீட்டர். ஸோ திஸ் இஸ் ஃபாரடேஸ் உடைய ஃபர்ஸ்ட் லா. எப்படி ஃபைனலா சொல்ற பாருங்க. ஃபாரடேவுடைய ஃபர்ஸ்ட் லா, whenever there is a relative motion between
coil and magnet. Coil and magnet, and இது நடக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்குது? இது ரெண்டு சேரறனால whenever there is relative motion between coil and magnet and EMF is induced in the closed circuit. இல்ல அப்படினா whenever the magnetic flux linked with a closed circuit. So magnetic flux இதெல்லாம் என்ன ஆயிட்டே வருது? உள்ள வந்து லிங்க் ஆகுது. யாரோட லிங்க் ஆகுது? காயிலோட லிங்க் ஆகுது. இந்த காயில் எப்படி இருக்குது? ஒரு closed circuit. Closed circuit changes. இது என்ன ஆயிட்டே இருக்கும்? Changes with respect to time, and EMF is induced in the circuit. இதுதான் நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் லால அந்த டயகிராம் வரைஞ்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். So final conclusion இதுதான். Okay.